ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து க்ரியேட் பண்ணி எப்படி பிரிண்ட் கொடுக்கறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேர்ட் ஃபைலோடைய பேஜ் சைஸும் மார்ஜினும் மாற்றணும். அதுக்கு மெனு டேப்பில் பார்த்தீங்கன்னா லே அவுட்டுன்னு இருக்கும். அந்த லே அவுட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப்னு இருக்கா இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர்னு இருக்கா. அந்த பேப்பர் எது வந்து டேப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணோன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸ்ன்னு இருக்கும். இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் சைஸ்க்கு வந்து நம்ம 4/6 தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த 4/6 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் திருப்பி வாங்க. இப்போ மார்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ டாப் லெஃப்ட் ரைட் எல்லாமே நம்ம 0.3 சென்டிமீட்டரில் வைக்கணும். சப்போஸ் இதில் வேறு மில்லிமீட்டர் இன்ச்சஸில் இருந்தாலும் நீங்கள் 0.3 சென்டிமீட்டர்னு டைப் படிச்சிங்கனாலே உங்களுக்கு சென்டிமீட்டரில் மாறிடும். அது 4 மார்ஜின்ஸும் 0.3 சென்டிமீட்டர் அப்படின்னு டைப் அடிச்சுட்டு ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பேப்பர் சைஸ் மார்ஜின் எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதான். மெனு டேப்பில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இது கீழே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்ன்னு இருக்கா. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா திஸ் டிவைஸ்ன்னு இருக்கா. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ எந்த ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இன்சர்ட் ஆயிரும் நமக்கு வேர்ட் ஃபைலில். இந்த மாதிரி ஃபுல் ஃபோட்டோவாக இருந்தாலும் நம்ம வேர்ட்லேயே க்ராப் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் க்ராப்னு இருக்கும். அந்த க்ராப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை சுற்றி நமக்கு இந்த மாதிரி பிளாக் லைன் வந்திருக்கும். இப்போ அந்த லைனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸுக்கு பாஸ்போர்ட் சைஸ் வந்து க்ராப் ஆகணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. நமக்கு செஸ்ட் வரையும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வேணும். அதனால் செஸ்ட் வரையும் கரெக்டாக அந்த பிளாக் லைனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக க்ராப் ஆயிரும். கரெக்டாக பாஸ்போர்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிட்டு ஜஸ்ட் வெளியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து க்ராப் ஆயிரும் கரெக்டாக. திருப்பி அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ மெனு டேப்பில் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா wrap டெக்ஸ்ட்னு இருக்கா. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்னு இருக்கா. இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து எங்கனால மூவ் பண்ண முடியும், இல்லைனா மூவ் பண்ண முடியாது. திருப்பி அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ மெனு டேப்பில் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். அந்த பிக்சர் ஃபார்மேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டாப்னு போட்டு ஹைட்டு வித்துன்னு இருக்கா. அது கீழே ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். அந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்னு இருக்கா. பாஸ்போர்ட் சைஸ்க்கு வந்து ஹைட்டு வந்து 4.5 சென்டிமீட்டர். ஓகே, நீங்கள் சென்டிமீட்டர் இல்லைனாலும் நீங்கள் 4.5 சென்டிமீட்டர்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சென்டிமீட்டரில் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வித்து வந்து நமக்கு 3.5 வேணும் பாஸ்போர்ட் சைஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 4.5ன்னு கொடுத்தாலே உங்களுக்கு இந்த 3.68ன்னு நமக்கு மாறிடும். இதை மாறக்கூடாது அப்படின்னா இந்த இருக்கா லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இந்த பாக்ஸு இந்த டிக்கு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வித்தை பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5 வேணும். அதனால் 3.5 சென்டிமீட்டர்னு டைப் அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டும் 4.5 வித் வந்து 3.5 சென்டிமீட்டர்னு டைப் அடிச்சுக்கோங்க. இந்த டிக்கை ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு டைப் அடிக்க முடியும். டைப் அடிச்சுட்டு இப்போ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா நமக்கு பாஸ்போர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பிக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரீசைஸ் ஆயிடுச்சு. ஃபோட்டோஷாப் மாதிரியே நம்ம வேர்ட்லேயும் பிக்சரோடைய பிரைட்னஸ் கான்ட்ராக்ட் வந்து மாற்றிக்கலாம். அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ மெனு டேப்பில் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ அதில் கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கரெக்ஷன்ஸ் இருக்கா. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவும் செஞ்சுக்கலாம், கம்மியாகவும் வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு பிக்சருக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் கான்ட்ராக்ட் வந்து இப்படியே மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சரை கரெக்டாக க்ராப் பண்ணி பிரைட்னஸ் கான்ட்ராக்ட்ஸ்லாம் மாற்றியாச்சு. இப்போ இந்த பிக்சருக்கு வந்து ஒரு ஃப்ரேம் கொடுக்கணும். அதுக்கு திருப்பி இன்சர்ட்னு இருக்கா மெனு டேப்பில். அந்த இன்சர்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஷேப்ஸ் இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்கா. அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்துடும். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சிட்டு மேலே மெனு டேப்பில் பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இதில் ஷேப் ஃபில்லுன்னு இருக்கா. அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நோ ஃபில்னு இருக்கா. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேப் அவுட்லைன் இருக்கா. இந்த ஆரோ வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா வித்துன்னு இருக்கா. வித் வந்து 1 பாயிண்ட் இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் மாற்றிருக்கேன் ஃப்ரேம் வந்து. திருப்பி பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சைஸ்ன்னு இருக்கா. இந்த சைஸ் வந்து நமக்கு 4.5 ஹைட் வந்து 4.5
வித் வந்து 3.5 அப்படின்னு மாற்றிக்கோங்க அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை. 4.5 3.5 அப்படின்னு டைப் அடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்தாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறிடும் கரெக்டான சைஸுக்கு. இப்போ இந்த ஃபோட்டோவையும் இந்த ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் அமுக்கிக்கோங்க. ஷிஃப்ட் அமுக்கி இந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே இப்போ செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மெனு டேப்பில் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மெட்டுன்னு இருக்கா, அந்த பிக்சர் ஃபார்மெட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அலைன் இருக்கும். ஓகே, அந்த இருக்கா அலைன், அந்த அலைன் இந்த ஏரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அலைன் மிடில்னு இருக்கா, அந்த அலைன் மிடில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு திருப்பி இந்த அலைனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அலைன் சென்டர்னு இருக்கா, இந்த அலைன் சென்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அலைன் மிடில் அலைன் சென்டர் ரெண்டுமே கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சரும் ஃப்ரேமும் நமக்கு ஒரே பொசிஷனில் வந்து நமக்கு செட் ஆயிரும். இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது குரூப்புன்னு இருக்கா, அந்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா குரூப்புன்னு இருக்கும், அந்த குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமும் இந்த ஃபோட்டோவும் நமக்கு குரூப் ஆயிரும். இப்போ மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு ரெண்டுமே ஒரே இதில் நமக்கு சேர்ந்து மூவ் ஆகும். திருப்பி அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு திருப்பி பிக்சர் ஃபார்மெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டுன்னு இருக்கா, இந்த ரொட்டேட் இந்த ஏரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட் லெஃப்ட் 90 டிகிரின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து நீங்கள் இந்த பொசிஷனுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை மூவ் பண்ணி நம்ம 4 மார்ஜின்ஸும் 0.3 சென்டிமீட்டரில் வச்சுருக்கோம். அதெல்லாம் இமேஜ் வந்து கரெக்டாக அந்த மார்ஜின்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த ஆஷ் கலரில் இருக்கா, இதுதான் அந்த மார்ஜின். ஓகே, அந்த ஆஷ் கலர் வெளியே இருக்கிற மாதிரி அந்த இமேஜ் வந்து கரெக்டாக மூவ் பண்ணி அந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. கரெக்டாக தான் மூவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட் Ctrl+P கொடுங்க. உங்களுக்கு அந்த பிரிண்ட் ப்ரிவியூ வந்து வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுவும் கட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ எதுவுமே கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் எஸ்கேப் அமுக்குனீங்கன்னா திருப்பி அந்த வேர்ட் ஃபைல் வந்துடும் நமக்கு. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் Ctrl+Shift 2 கீயும் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணால் எந்த அலைன்மெண்ட்டும் நமக்கு மாறாமல் அந்த இமேஜ் வந்து டூப்ளிகேட் இமேஜ் ஒன்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி Ctrl+Shift ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுக்கு இந்த 4 இமேஜை கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, அந்த 4வது இமேஜை வந்து கரெக்டாக அந்த மார்ஜின்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறாமல் அந்த இமேஜ் மட்டும் நமக்கு வரும். ஓகே, கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் இமேஜாக நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இமேஜை வந்து நான் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 4 இமேஜையும் கொண்டு வந்துட்டு இப்போ ஷிஃப்ட் கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் 4 இமேஜையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 இமேஜையும் சேர்ந்து செலக்ட் ஆகும். இப்போ திருப்பி இந்த பிக்சர் ஃபார்மெட்டுன்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அலைன் இருக்கும், இந்த அலைன் வந்து ஏரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வெர்டிகலின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இமேஜ் வந்து நமக்கு கரெக்டான பொசிஷனில் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும், ஈக்குவல் பொசிஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேப் வந்து ஈக்குவலாக நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இப்போ ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி அந்த 4 இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ Ctrl+Shift 2 கீயும் ப்ரெஸ் பண்ணி இப்போ லெஃப்ட் சைடில் அதே மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அலைன்மெண்ட்டும் மாறாமல் இன்னொரு 4 இமேஜ் உங்களுக்கு டூப்ளிகேட் இமேஜ் வந்து வந்துடும். இதையும் கரெக்டாக அந்த 0.3 சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி அந்த மார்ஜின்ஸ்குள்ளே நீங்கள் செட் பண்ணி மூவ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எதுவும் உங்களுக்கு மூவ் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஷிஃப்ட் அமுக்கி அந்த 4 இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த மார்ஜின்ஸ்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் ஏரோ அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆயிரும். ஓகே, இப்போ கரெக்டான பொசிஷனில் செலக்ட் பண்ணிட்டு இப்போ Ctrl+P கொடுத்து பார்த்துக்கோங்க எதுவும் இமேஜ் கட் ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 இமேஜ் நம்ம வேர்ட் ஃபைலில் ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் கொடுக்குறதா இருந்தால் நம்ம அதே மாதிரி இதிலே வேர்ட் ஃபைல்லே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, பிரிண்ட் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்த கிளிக் பண்ண பிறகு இப்போ பேப்பர் டைப் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பேப்பர் கிளாஸி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் குவாலிட்டி ஹைன்னு வச்சுட்டு இப்போ இதிலே பிரிண்ட் கொடுத்தீங்க ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். இதை சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.